பெரம்பலூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது மாவட்ட மாநாட்டில் கட்சியின் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் கலந்து கொண்டார். பெரம்பலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் ஆர் முத்தரசன், கடலூரில் ரயில்வே கேட் மூடப்படாததால் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்திற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு என்ற ரீதியில் பல்வேறு நிபந்தனைகளின் கீழ் பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருவது மத்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையற்று செயல்படுவதை காட்டுகிறதாக தெரிவித்தார். 3 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. இன்னும் பல பேர் இறப்பதற்கு ஆபத்தான நிலை இருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. இதற்கு ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அந்த கேட்க தூங்கிட்டாருன்னு சொல்றாங்க. கேட்கப்பட்டோம்னா யார் பொறுப்பு? ஆகவே அந்த குழந்தைகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குழந்தையினுடைய குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்காலத்தில் இப்படி அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக ரயில்வே துறை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் கல்வியோடு சேர்த்து ஓவியத்தையும் கற்க வேண்டும் என புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதுவை கலைமாமணிகள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியரும் புதுவை கலைமாமணிகள் நலவாழ்வு சங்கத்தின் செயலாளருமான முத்துக்குமாரின் 60க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள், 40க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் பள்ளி மாணவிகளால் வரையப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் திருமுருகன், கலைநயமிக்க இந்நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்ததை அடுத்து மாணவர்களிடம் கல்வியோடு சேர்ந்து ஓவியத்தையும் கற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னைய வரைக்கும் என்ன வரைய சொன்னா அது ஒண்ணுதான் வரையும். அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, ஓவியத்தை பத்தி எதுவுமே தெரியாது, வரைய தெரியாது. ஆனா அந்த தென்னை மரம் ரொம்ப அழகா தத்துவமா வரையும், ரொம்ப நல்லா வரையலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, படிக்கிற காலத்துல அந்த சிறு வயதுல, இது சரியான வயது, இந்த வயதுல நம்ம படிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி ஓவியமும் அதே மாதிரி ஒரு படிப்பு கலை தான். அதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. ஒரு ஓவியம் வரையலாம், எப்படி வரையணும், எந்த மாதிரி வரையணும், என்னத்தை கையாளணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு. அதுவும் நம்மளுடைய படிப்பு சார்ந்த விஷயம்தான். அதையும் நம்ம கற்றுட்டா மிகப்பெரிய ஓவியரை நம்ம உருவாக்க முடியும். அஜித் குமாரின் படுகொலைக்கு நிவாரணமாக தமிழக அரசு கொடுத்த வீட்டுமனை பட்டா பயனில்லாதது என்று அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனிப்படை காவலர்களால் கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதன் பொருட்டு நீதிமன்றத்துக்கு வந்த அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தனது அண்ணனின் படுகொலைக்கு நிவாரணமாக தமிழக அரசு கொடுத்த வீட்டுமனை பட்டா பயனில்லாதது என்றும், தனக்கு வழங்கப்பட்ட பணி திருப்புவனத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி உள்ளதால் அந்த பணி நியமனத்தை ரத்து செய்து அருகில் உள்ள மதுரையில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், உயரதிகாரிகளின் அழுத்தமின்றி இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது என்றும், எனவே அவர்களையும் விசாரித்து தகுந்த தண்டனை வழங்கி தனது அண்ணனின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இல்லை வேல்யூஷனில் அது வந்து டெவலப் ஆகாத ஏரியா. ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா, எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா. தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திருப்தி இல்லை, அது யூஸ் இல்லை, கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான். அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க. கடலூர் ரயில் விபத்து மிகவும் வருத்தப்படக்கூடிய சம்பவம் என்றும், இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேதனை தெரிவித்துள்ளார்.
மதுரையிலிருந்து சென்னை வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலூர் ரயில் விபத்து மிகவும் வருத்தப்படக்கூடிய சம்பவம் என்றும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மேலும் பேசிய அவர், தன்னுடைய சுற்றுப்பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பு வரும் என்றும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ளதால் நீண்ட தூரம் நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அது மிகவும் வருத்தப்படக்கூடிய சம்பவம். குடும்பத்தினரை இழந்து மாணவ மாணவிகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரியும். அவர்தான் கேட்கணும். உங்களோட சுற்றுப்பயணம் கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.